இடத்துக்கு வந்து விடுகிறாங்க. நாகமானை போன்ற ஒரு குஷ்டரோகி பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே இல்லை. குஷ்டரோகம் ஒரு தீண்டத்தகாத ஒரு வியாதி, அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதி வந்தால் அவன் பாலியத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். இயேசுவினுடைய, அதாவது கர்த்தருக்குள் இருந்த ராஜாக்களுக்கு நியாய தீர்ப்பாய் கர்த்தர் அந்த வியாதியை அனுப்பி அவர்கள் பட்டணத்துக்கு விட்டு வெளியில் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருந்து அவர்கள் மடிந்து போனார்கள். அவருடைய சந்ததிக்கும் அந்த குஷ்டரோகம் வந்தது என்று வாசிக்கிறோம். உசியா என்ற ஒரு ராஜாவுக்கு இப்படி ஆசாரனை அடித்த பொழுது ஒரு குஷ்டரோகம் வருகிறது. அவன் கடைசி வரையும் மரண பரியந்த அந்த குஷ்டரோகத்தில் இருந்து மடிந்து போய்விடுகிறான். இது தேவனுக்குள் வளர்ந்து வந்த ராஜா. அப்புறம் தேவனுக்குள் இருக்கிறதற்கு ஒத்த கனி கொடாதபடியினால் ஆசாரியனை கை நீட்டி அடித்து விடுகிறான். அவனுக்கு வந்த நியாய தீர்ப்பது. இந்த மனுஷன் எதுவுமே இல்லை, கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதி. ஆனால் புறப்பட்டு வருகிறத விசுவாசம் கர்த்தர் பார்க்கிறார். தேவ சமூகத்துக்கு நீ வருகிற பொழுது மட்டும்தான் உனக்கு விடுதலை.